பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் எதிரொலியாக சேலம் மாவட்டத்தில் பொக்லைன் இயந்திரங்களின் வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பொக்லைன் உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இதுவரை 2500 ரூபாயாக இருந்த அடிப்படை வாடகை தற்போது 3500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர் எரிபொருள் விலை உயர்வு, தொழிலாளர் சம்பளம், சாலை வரி மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிட்டதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை கொளத்தூர் குடிநீர் வாரிய அலுவலகத்தில் திடீரென ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவு காரணமாக அங்கு பணிபுரிந்து வந்த 3 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. சக பணியாளர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு பிறகு மூவரும் நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து ராஜமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிமுக கொறடா விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கும் போது தம்முடைய நியாயத்தை இந்த நாடே அறியும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுகிறார் என குற்றச்சாட்டு உள்ளதே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த பதிலை அளித்தார். நான் நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும். பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கனெக்டிங் கால் போட்டது பாஜக தான் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவுடைய கண்ட்ரோலோட சேர்ந்து பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். பிஜேபி 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக இணைந்து பதவிக்கு வர பாஜக முயன்றதாக மாணிக்கம் தாக்கூர் கூறியதை கண்டிப்பதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். மாணிக் தாக்கூருக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பதவி ஆசை, அதனால உடனே நீங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க பதவியில என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பின்வாசல் வழியாக நீங்க காங்கிரஸ் தனியா நின்று நீங்க அமைச்சர் ஆவதற்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்க திமுக தோல்ல ஏறி மற்ற கட்சியோட தோல்ல ஏறி நீங்க வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பதவிக்கு வர பாஜக முயற்சி செய்தது என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆசைனா போயிட்டு போங்க. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே ஏரிப்பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். காவல்சேரி கிராமத்தின் முக்தா குடியிருப்பில் உள்ள வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மழைநீர் வடிகால் வழியாக ஏரிவரத்து கால்வாயில் நேரடியாக கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீரை குடிக்கும் கால்நடைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாகவும் மீன்கள் செத்து மிதப்பதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி செயலரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நாமக்கல்
மாவட்டம் ராசிபுரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் உள்நோயாளி மற்றும் பிரசவ வார்டுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பொழிந்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் கனமழையால் அரசு மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் சக்கர நாற்காலிகள் மூலம் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டனர். அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்குவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், தியாகராஜபுரம், செம்பராம்பட்டு மற்றும் ஊராங்கனி ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு அதிகாரிகள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல் சங்கராபுரம் அருகே உள்ள பொய்க்குணம் கிராமத்தில் பல மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சார கம்பிகள் தெருக்களில் அறுந்து விழுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டு விரைவில் மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என மின்வாரியத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். பெரம்பலூர் அருகே பழைய விராலிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட மரங்களும் 10 மின்கம்பங்களும் சாய்ந்தன. மேலும் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் மாட்டு கொட்டகைகள் பலத்த சேதமடைந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் புதுவிராலிப்பட்டி செட்டிக்குளம் சாலையில் விழுந்த மரங்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் உடனடியாக அகற்றப்பட்டன. கனமழையால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிரிவல பாதையில் மின்வெட்டு காரணமாக இருளில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்லும் நிலை ஏற்பட்டது. கோடை வெயில் காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவில் கிரிவலம் சென்றனர். அப்போது யமலிங்கம் அருகிலிருந்து நிருதிலிங்கம் வரை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு டார்ச் லைட் வெளிச்சத்தில் கிரிவலம் சென்றனர். 14 கிலோமீட்டர் நீளமுள்ள கிரிவல பாதையில் இரவு நேரங்களில் மின்வாரிய ஊழியர்கள் ரோந்து பணியில் இருக்க வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் மின்தடை ஏற்படாமல் மாவட்ட நிர்வாகம் தடையற்ற மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்வெட்டுக்கான காரணங்களை கூறுவதை விடுத்து மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குவது அரசின் கடமை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கு சில தனி மனிதர்களின் சதி மற்றும் மின் கருவிகளின் பழுது காரணம் என அரசு விளக்கம் அளித்துள்ளதாகவும் எத்தனை தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அவற்றை கடந்து மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா உதய மார்த்தாண்டபுரம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் குப்பை அள்ள அரசு வழங்கிய பேட்டரி வாகனங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது இந்த வாகனங்கள் ரத்தம் படிந்த துணிகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் நிறைந்த மருத்துவ கழிவு கிடங்காக மாறியிருக்கிறது. இதன் அருகிலேயே அங்கன்வாடி, குடிநீர் தொட்டி மற்றும் அரசு நூலகம் உள்ளதால் இப்பகுதியில் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதோடு துர்நாற்றமும் வீசுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி செயலரிடம் கேட்டபோது கழிவுகளை கொட்டியவர்கள் யார் என தெரியவில்லை என்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் TK பிரபு அதிகாலையில் தென்காசி புளியரை எல்லைச்சாவடியில் அதிரடி ஆய்வு நடத்தினார். லாரிகளில் கூடுதல் பாரம் ஏற்றப்படுகிறதா, சரியான அனுமதி சீட்டுகள் உள்ளனவா என்று நேரடியாக சோதித்த அமைச்சர் எல்லைகளில் புகார்களுக்கு இடமளிக்காமல் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அரசியல் முடிவுகளை எடுக்க ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை உண்டு என்றும், ஆர் ராசா ஆணாதிக்க மனநிலையுடன் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் சாடியுள்ளார். மேலும் அரசியலில் பண்பு தவறி விமர்சிப்பது நாகரிகம் அல்ல என்றும், ஆர் ராசா உயரிய ஜனநாயக பண்பை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹாங்காங்கின் புகழ்பெற்ற சியுங் சாவ் பன் திருவிழா நள்ளிரவில் நடந்த பாரம்பரிய ரொட்டி கோபுர போட்டியுடன் நிறைவடைந்தது. 14 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தில் ஏறி 3 நிமிடங்களுக்குள் அதிக ரொட்டிகளை பறிக்க 12 போட்டியாளர்கள் தீவிரமாக போட்டியிட்டனர். கோபுரத்தின் உச்சியிலிருந்து ரொட்டியை பறிப்பது குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் தரும் என்பது ஐதீகம். இதில் தீயணைப்பு வீரர் கோ காமிங் 11வது முறையாக ரொட்டி ராஜா பட்டத்தையும், ஜேனட் குங் ரொட்டி ராணி பட்டத்தையும் வென்றனர். அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக 1 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் பேசுவோம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிறகு பேட்டியளித்த அவர், பாஜகவின் வெற்றிக்கு காங்கிரஸே காரணம் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்ததற்கு பதிலளித்தார். I welcome the decision of people of Tamil Nadu. I welcome the new Chief Minister of Tamil Nadu, Thiru Vijay. I hope with his leadership, he will work in tandem with Prime Minister Narendra Modi ji. I am confident the new government will work with us in tandem in the constitutional spirit. We will talk to them in detail regarding our issues. People of countries behind the victory of BJP. In a democracy, people are the ultimate leader. People are ultimate. They decide whom they will elect. Here, due to misrule of DMK, due to anti-people politics of DMK, they lost the confidence of people of Tamil Nadu. On frustration, they are saying something. CBSE இணையதள குளறுபடி விவகாரத்தில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் வழங்கப்படும் எனவும், அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். I asked Director IIT Madras to look into the technical glitch. IIT Kanpur and IIT Chennai, IIT Madras will look into the technical glitch faced by CBSE portal. Those who are applied for the revaluation, they will get a scan copy. After that, the further development will take place. We will look into that issue. We have taken it seriously. Government is looking into in detail, and I am confident with the guidance of IIT Madras and IIT Kanpur, it will be resolved. நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டிலேயே அதிக லாபம் ஈட்டிய நிதி சேவை நிறுவனம் என்ற பெயரை LIC பெற்றுள்ளது. இந்நிறுவனம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான முதல் காலாண்டில் 23,400 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டின் முதல் 3 மாதங்களில் ஈட்டியதை விட 23 விழுக்காடு அதிகம். அதிக லாபம் ஈட்டிய நிதி சேவை நிறுவனங்கள் பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கி 2ஆம் இடத்திலும், HDFC வங்கி 3ஆம் இடத்திலும் உள்ளன. அதிக லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்கள் பட்டியலிலும் LICயே முதல் இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த தொழிற்துறையில் வோடபோன் ஐடியா முதல் இடத்திலும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2ஆம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களிடையே இடுப்பு மூட்டு அழற்சி அதிகரித்திருப்பதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற டெல்லி ஹிப் 360 மாநாட்டில் பேசிய நிபுணர்கள், கோவிட் சிகிச்சையின் போது பயன்படுத்தப்பட்ட ஸ்டெராய்டுகள் இடுப்பு மூட்டு சேதத்தை விரைவுபடுத்தியுள்ளதால் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான தேவை அதிகரித்துள்ளதாக எச்சரித்துள்ளனர்.
இடுப்பு வலி நீடித்தால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையின்றி ஸ்டெராய்டுகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது அவசியம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கை காரணமாக உலகளவில் சந்தைகளில் சாதகமான போக்கு நிலவுகிறது. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் $100 கீழ் சரிந்து $97.67 இருந்தது. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 470 புள்ளிகளும் நிப்டி 220 புள்ளிகளும் உயர்ந்தன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பும் 40 காசுகள் அதிகரித்தது. கச்சா எண்ணெய் விலை சரிந்தது இந்தியாவுக்கு சாதகமான விஷயம் என்று சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படையின் சாகச பிரிவான சூரிய கிரண் குழு தனது 30வது ஆண்டை நெருங்கியுள்ளது. இக்குழு வரும் 27ஆம் தேதி 30வது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ள நிலையில் அதையொட்டி கர்நாடக மாநிலம் பிதாரில் அதன் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 1996ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி கோவையில் முதல் சாகச நிகழ்ச்சியை நடத்திய சூரிய கிரண் குழு 30 ஆண்டுகளில் 800க்கும் மேற்பட்ட சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. இதில் விமானப்படையில் உள்ள போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியா தவிர சீனா, இலங்கை, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிகளிலும் இக்குழு பங்கேற்றுள்ளது. பணவீக்கம் மற்றும் ஈரான் அமெரிக்க மோதலால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் வங்கதேசத்தில் மாடுகளின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. தீவனம், போக்குவரத்து செலவுகள் உயர்ந்ததால் வியாபாரிகள் விலையை உயர்த்தியுள்ளனர். இதனால் பக்ரீத்துக்கு மாடுகளை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். சந்தையில் மாடுகள் வரத்து அதிகமாக இருந்தாலும் மக்களின் வாங்கும் திறன் குறைந்ததால் விற்பனை மந்தமாக உள்ளது. புனித ஹஜ் யாத்திரையின் தொடக்கமாக சவுதி அரேபியாவின் மெக்கா பெரிய மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தவாஃப் எனப்படும் புனித வலம் வரும் வழிபாட்டை மேற்கொண்டனர். உலக நாடுகளிலிருந்து 15 லட்சம் பேர் மெக்காவுக்கு வந்திருக்கின்றனர். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை உடல் மற்றும் பொருளாதார வசதியுள்ள ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது மேற்கொள்ள வேண்டிய புனித கடமையாகும். இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின்படி ஒவ்வொரு ஆண்டும் இதன் காலம் மாறுபடும். இந்த யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக மத்தியில் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. மேற்காசிய போரால் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகம் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று ஆலோசனை நடத்துகிறது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவின் எரிசக்தி துறை மற்றும் எரிபொருள் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலருடன் நாடாளுமன்ற நிலைக்குழு விரிவாக விவாதிக்க உள்ளது. வட இந்தியாவில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் கோடை வெப்பத்தை தணித்துக் கொள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி நகருக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பெருமளவில் படையெடுத்து வருகின்றனர். குளுமையான சூழலை தேடி மக்கள் திரள்வதால் மண்டி நகரம் தற்பொழுது சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டியுள்ளது. அமெரிக்கா அனைவரையும் வரவேற்கும் நாடு, ஆனால் அங்கும் முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி கருத்துகள் குறித்து மார்கோ ரூபியோ பேசினார். அப்போது இந்த விவகாரத்தை தான் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் முட்டாள் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா உலகெங்கிலும் இருந்து வரும் மக்களை எப்போதும் வரவேற்கும் ஒரு நாடு எனவும் ரூபியோ தெரிவித்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதிநிதிகள் ஒப்பந்தம் செய்ய அவசரப்பட வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விஷயத்துக்கான தருணம் அமெரிக்காவின் பக்கமே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணைக்கு அமெரிக்காவின் தடை தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மிக விரைவில் நடக்கும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்ணியப்பன் என்ற 62 வயது முதியவர் 11 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் கண்ணியப்பனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எங்கே என முதல்வர் விஜயை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வினவியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதில் மற்றொரு திமுக ஆட்சியாகவே இன்றைய பொய்க்கால் குதிரை ஆட்சி இருக்கிறதோ என
பெண்களிடம் கேள்வி எழத் தொடங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் முதல்வர் என்ற விஜயின் தேர்தலுக்கு முந்தைய விமர்சனத்தை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி கே பழனிசாமி பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என வினவியுள்ளார். சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கோரியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவையில் நிகழ்ந்த சோகம் மறைவதற்குள் அடுத்தடுத்து நடக்கும் இத்தகைய கொடூரங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி குற்றவாளிகள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் விஷம் அருந்தி சிகிச்சை பெற்று வந்த விவசாயி அந்தோணிராஜ் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவத்திற்கு காரணமாக கருதப்படும் காவல் ஆய்வாளரை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். சுமார் 7 மணி நேரம் நீடித்த சாலை மறியல் போராட்டம் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து கைவிடப்பட்டது. தலவாய்புரம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் மற்றும் அண்டை வீட்டாருக்கிடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி விஷம் அருந்திய நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்ற அந்தோணிராஜ் பின்னர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உறவினர்கள் சிவகிரி காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் முரளிதரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கான ஊதியம் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த கால திட்டங்கள் எவையும் நிறுத்தப்படாது என்றும் அவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதுடன் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காந்திராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கந்துவட்டி மற்றும் மிரட்டல் புகாரில் திமுகவின் கலை இலக்கிய மாநில துணைச் செயலாளராகவும் மாமன்ற உறுப்பினருமாக உள்ள NS மாதேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். சின்ன எலசகிரி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, மானசா தம்பதியினர் தொழிற்சாலைக்காக கடந்த 2021ஆம் ஆண்டு மாதேஸ்வரனிடம் 1,20 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அதற்காக ஏற்கனவே 2,30 லட்சம் ரூபாய் வரை வட்டி செலுத்திய நிலையிலும் மேலும் 1,07 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுரேஷ் பாபு அளித்த புகாரின் பேரில் ஓசூர் சிப்காட் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாதேஸ்வரனை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள அவரது மகன் சேரனை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கனமழையால் பயன்பாட்டில் இல்லாத வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நல்லப்பா தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சித்ராதேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரது மகள் தர்ஷினி மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற தயால் பிரவீன், பர்வேஷ் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகள் கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொளப்பலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், அவரது மனைவி மஞ்சுளா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவரும் சிறுவலூர் அருகே இறைச்சி கடையில் இருந்தபோது பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்ததாக கூறப்படுகிறது. அப்போது இடி தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். சிறுவலூர் காவல்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த தம்பதிக்கு 18 வயதில் மகளும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் உள்ளனர். சென்னை பழவேற்காடு ஏரியில் கூட்டம் கூட்டமாக வலம் வரும் பறவைகளை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருகின்றனர். பழவேற்காடு மீன் இறங்குதளம் பகுதியில் கூழைக்கடா, வெள்ளை நாரை, சாம்பல் நாரை உள்ளிட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்து விளையாடி வருகின்றனர். மேலும் ஏரியில் மீன்களை லாவகமாக பிடித்து உண்கின்றனர். மீன் இறங்குதளம் பகுதியில் கூட்டமாக காணப்படும் பறவைகளை மீன் வாங்க வருவோர், சுற்றுலா பயணியர் கண்டு ரசித்து வருகின்றனர்.
கடலூரில் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஒருவருக்கு சிலை வைத்து தொண்டர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். வேண்டுதல் நிறைவேறினால் சிலை வைக்கும் வினோத வழக்கம் கொண்ட தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் கோயிலில் தாவேக தொண்டர் ஒருவர் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ராஜ்குமார் ஆகிய இருவருக்கும் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினார். இதில் அமைச்சர் ராஜ்குமாரும் நேரடியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஜம்மு காஷ்மீரில் 100க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பாஸ்போர்ட்டுகளை ரத்து செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதன் மூலம் பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டும் நார்கோ டெரர் நெட்வொர்க்கிற்கு எதிராக அரசு நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள 116 நபர்களின் பாஸ்போர்ட்டுகளை ரத்து செய்ய ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இதில் 94 பாஸ்போர்ட்டுகள் ஜம்மு பகுதியையும் 22 பாஸ்போர்ட்டுகள் காஷ்மீர் பகுதியையும் சேர்ந்தவையாகும். சென்னை விமான நிலையத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சர்வதேச விமான நிலைய வருகை முனையத்தில் எபோலா வைரஸ் பரிசோதனை மையத்தை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி எபோலா பரிசோதனைக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து இந்த குழுவினர் ஆய்வை உறுதி செய்தனர். மதுரை மாநகராட்சியின் 100வது வார்டு பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர், தெருவிளக்கு, குப்பை மற்றும் சாலை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் 24 மணி நேர கட்டுப்பாட்டு எண்ணிலும் வாட்ஸ்அப் எண்ணிலும் புகார் அளிக்கலாம். இந்த புகார்கள் தானியங்கி முறையில் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது மொபைல் போன்களில் ஸ்மார்ட் மதுரை செயலியை பயன்படுத்தியும் குறைகளை பதிவு செய்யலாம் என மதுரை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்களின் சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் ஜூன் 7 முதல் ஜூன் 28 வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும். ஹூப்ளி கொல்லம் சிறப்பு ரயில் மே 31 முதல் ஜூன் 21 வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும். இதேபோல பெங்களூரு திருவனந்தபுரம் வடக்கு சிறப்பு ரயில் சேவை ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதி அருகே சாலையை கடந்த யானை அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதில் வாகன ஓட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கோடை வெப்பம் காரணமாக யானைகள் தண்ணீர் தேடி அடிக்கடி சாலையை கடந்து வருகின்றன. பெண்ணாகரத்திலிருந்து நாற்றாம்பாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற சித்தேஷ் என்ற இளைஞர் திடீரென சாலையை கடந்த ஒற்றை யானையை கண்டு அதிர்ச்சியில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அந்த யானை சாலையில் கடந்த இருசக்கர வாகனத்தை காலால் மிதித்து முற்றிலும் சேதப்படுத்தியது. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய சித்தேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோடைகாலம் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் எதிரொலியாக சேலம் மாவட்டத்தில் பொக்லைன் இயந்திரங்களின் வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பொக்லைன் உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இதுவரை 2500 ரூபாயாக இருந்த அடிப்படை வாடகை தற்போது 3500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர் எரிபொருள் விலை உயர்வு, தொழிலாளர் சம்பளம், சாலை வரி மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று உரிமையாளர்கள் கூறுகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். விசிகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றுள்ள நிலையில் கட்சியிலிருந்து விலகியுள்ள அவர் அம்பேத்கரின் வரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியிட்டார். அதில் விசிக தலைவர் திருமாவளவன் கொள்கை கருத்தியலில் தடம் மாற தயாராகிவிட்டார் என்றும் RSS பிள்ளையை தத்தெடுப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திருமாவளவனின் செயல்பாடு முரண்பாட்டின் உச்சம் என்றும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாகவும் விமர்சித்திருந்தார். கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று குறிப்பிட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் பனையூர் பாபு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.